நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். முதிர் வயதிலும் நீங்க கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். யோபுக்கு வந்த பிரச்சனையில அவர் வியாதியில ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டு அவ்வளவு சாம்பல்ல கிடந்தாரு. ஆனா அவர் அப்படியே மடிந்து போயிருவேன்னு அவர் நினைக்கல. கர்த்தரை கண்டிப்பா பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் என் கண்கள்னால காண்பேன், கடைசி நாட்கள்ல அவர் மாம்சத்தில் இருக்கிறத நான் பார்ப்பேன் அப்படியெல்லாம் சொன்னா ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார். மீண்டுமாக அவனுக்கு சுகம் கொடுத்து 4 தலைமுறை காணும்படியாக, மீண்டுமாக இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப வியாதி இல்லை ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே விட்டுறக்கூடாது. கர்த்தரை உறுதியா இன்னும் அதிகமா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்துல விண்ணப்பம் பண்றப்ப ஆண்டவர் 1000 வழிகளை வச்சிருக்காரு. எந்த வழியில வேணாலும் நமக்கு அற்புதங்கள் நடக்கலாம், சுகம் உண்டாகலாம். எசேக்கியாவுக்கு அப்படித்தான் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார்.